தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் இந்திய குடியரசுத் தலைவரிடம் முறையிட தீர்மானித்திருப்பதாகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் வரும் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய ரீதியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் எனவும் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போதே இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக கூட்டப்பட்ட தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். அவையை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் பல முறை உங்களை வற்புறுத்தி கேட்டும் நீங்கள் எனக்கு அவை நடத்த ஒத்துழைப்பு மறுக்கிற காரணத்தினாலே அவை காவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் பேரவையில் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க கோரியும் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். சட்டமன்றத்தில் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் ஏற்பட்டு தேர்தல் ஒன்று விரைவில் நடைபெறும் என்று திமுக எதிர்பார்த்த நிலையில் நேற்றைய சம்பவம் அவர்களுக்கு பின்னடைவாக அமைந்துள்ளதால் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி திமுக செயல் தலைவர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.